தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே பட்டப்பகலில் ரயில் நிலையத்தில் பெண்ணிடம் கழுத்தில் அணிந்திருந்த 37 கிராம் தாலிச் செயினை பறித்துச் சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள குருசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரத்னசாமி. இவரது மனைவி தனபாக்கியம். இவர் உடல் பரிசோதனைக்காக பாவூர் சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்காக பாவூர் சத்திரம் ரயில் நிலையத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற நபர் தனபாக்கியம் கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 37 கிராம் தாலிச் செயினை பறித்துள்ளார். இதை சற்றும் எதிர்பாராத தனபாக்கியம் அச்சத்தில் கூச்சலிடவே அதை பார்த்த சிலர் ஓடி வந்து வழிப்பறி செய்த நபரை பிடிக்க முயற்சி செய்த நிலையில் யாருடைய பிடியிலும் சிக்காமல் அந்த நபர் தப்பி ஓடிய நிலையில் காயமடைந்த தனபாக்கியத்தை மீட்டு சிகிச்சைக்காக அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தென்காசி ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் ரயில் நிலையத்தில் பெண்ணின் தாலிச் செயின் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம் தென்காசி மாவட்ட மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.